டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாங்கள் இந்த சுற்றிலே உளவியல் சார்ந்த இண்டிவிஜுவல் சைக்காலஜி, அதே போல சோஷியல் சைக்காலஜி, இந்த வகையிலே ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், அதாவது ஆன்மீக உளவியல், ஆன்மீக உளவள துணை தொடர்பாக இன்று உலகளாவிய ரீதியில உலகத்தின் கல்விக்கு பொறுப்பான அமைப்பு யுனெஸ்கோ, அதே போல உலகத்தில் இருக்கின்ற அமெரிக்க உளவியல் கழகம், பிரித்தானிய உளவியல் கழகம், இலங்கையில ஏனைய நாடுகளிலேயும் இன்று ஒரு புதிய போக்கு, இந்த போக்கை எல்லாரும் நீங்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஆன்மீக ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்துல அந்த ஆன்மீக ரீதியான செயலாற்றுகைகள் ஒரு கட்டத்தில் உயர்ந்திருந்தது, பிறகு படிப்படியாக குறைஞ்சு வந்தது. இந்த அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி இதெல்லாம் வருவதற்கு ஆக அந்த குறைவை, அந்த குறைவினால் இன்று உலகத்தில் மனிதர்கள் பெரும் குழப்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அரச தலைவர்கள் பொருத்தமில்லாத, தேவையில்லாத கொள்கை வகுப்புகளையும், முரண்பாடுகளையும், பிரச்சனைகளையும், சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த உலகம் ஒரு சரியான ஒழுக்கமில்லாத, முறைமை இல்லாத சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த சிக்கலில் இருந்து மீள்வதற்கு வழி ஒழுக்கம், விழுமியம், டிசிப்ளின். பாருங்க, கோள்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் அந்த ஒழுக்கம். அப்ப ஒழுக்கம் எங்கு பிழைக்கிறதோ உலகம் பிழைத்து விடுகிறது. ஆக இந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துவது ஆன்மீகம். மதங்கள், மத தலைவர்கள், மத அனுஷ்டானங்கள், மத விழுமியங்கள், விரதங்கள். அப்ப மதம் என்பது ஒரு வாழ்வியல். அப்ப இந்த வாழ்வியலை நாங்கள் கடைபிடிக்கின்றோமா? வீட்டிலே ஆன்மீக ரீதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்குறது, வெள்ளிக்கிழமையில எல்லோரும் சேர்ந்து இறை வழிபாட்டை செய்தல், கோவிலுக்கு செல்லுதல், விழாக்களுக்கு செல்லுதல், அங்கே கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுதல். இந்த செயலாற்றுகை மூலம் உள்ளம் வளம் பெறும், உள்ளம் ஒரு முறைமைக்குள் வரும். அப்ப இந்த ஆன்மீக செயலாற்றுகைகளை பாடசாலைகளில், என்னடா பாடசாலைகள் தான் அடுத்த சந்ததிக்கு உருவாக்குவதற்கான செயலாற்றுகை. அப்ப பாடசாலைகளில் இந்த ஆன்மீக ரீதியான வழிகாட்டலும் செயலாற்றுகைகளும் மேலும் உறுதியாக பின்பற்றப்பட வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை கல்வித்துறையினர், அப்ப இதில் மிக முக்கியமான கல்வித்துறையினர், சமூகவியல் துறையினர், சுகாதாரத்துறையினர், அப்ப இந்த எல்லா துறையும் இணைப்பாக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த இணைப்பாக்கத்தினூடாக எங்களுடைய கோயில்களை மையமாக வைத்து, எங்களுடைய ஆலயங்களை மையமாக வைத்து, மத ஸ்தாபனங்களை மையமாக வைத்து, பாருங்க ஏன் ஒழுக்கம் சிதைந்து காணப்படுகிறது? ஏன் போதைப் பொருள் அதிகரித்து விட்டது? ஏன் குடும்பங்களுடைய பிரச்சனை? ஏன் விவாகரத்துக்கள் பெருகிவிட்டன? முறைமை இல்லை, ஒழுக்கம் இல்லை, மத அனுஷ்டானங்களை பின்பற்றுவதில்லை, பொறுமை இல்லை, வெறும் மன எழுச்சி, நுண்மதி, கண்டதைய காட்சி கொண்டதைய கோலம் என்று இருந்தால் பாதிப்புகள் மிக கூடுதலாக வந்துவிடுகிறது. ஆகவே இந்த பாதிப்புகளில் இருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் மீட்பதற்கான ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த ஆன்மீக சக்தி. அப்ப இந்த ஆன்மீக சக்தி அது நம்பிக்கையை ஏற்படுத்துவது. அது பிறப்பிலிருந்தே, பாருங்க, பிறப்பிலிருந்து இறக்கும் வரை அந்த செயலாற்றுகையை, அந்த விழுமியங்களை, அந்த கருணையை, அந்த அன்பை, இறைவன் மீது அன்பு, அதுவே பிறகு மனிதர்கள் மீது அன்பு. ஆக இறைவன் எல்லோரிடமும் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றான். அவ ஆரை காணுகின்ற பொழுதும் இறைவனை நீங்கள் காண்பது போல தான் அவரை மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அவரோடு சரியாக அவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை, இந்த ஸ்பிரிச்சுவல் எடியூகேஷனை, இந்த மனிதர்கள் வாழ்வதற்கான வழிகளை
மதங்கள் மிகச் சிறப்பாக ஒழுங்கமைத்திருக்கின்றன. அதை சரியாக பின்பற்றுவதற்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.